நேரத்துல இவன் எங்க போனா? இந்த லட்சத்துல போன் பண்ணி வேற எல்லாரும் வாசல்லையே காத்துட்டுங்கன்னு சொல்லிட்டான். எப்போ அநேகமா அண்ணன் குல்ஃபி வண்டியை தான் கூட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு விருந்துதே. ஆமா, திங்கிறதுலயே இரு. ஐயா, இந்த மலையிலயும் குளிர்லயும் குல்பி தின்னா யாருக்காவது ஒத்துக்குமா? அண்ணன் ஏன் இப்படி பண்ணுது? இப்படி ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, கற்பனை பண்ணிக்கிட்டு. சண்முகம் வரட்டும், என்னங்கறத பாப்போம். அந்த அண்ணா வந்துருச்சு பாருங்க. அவன் நமக்காக வளையல் விக்கிறவனையே கூட்டிட்டு வந்திருக்கான். இதுல பேச்சு வேற. எல்லாம் உங்களுக்காக தான்ல. அண்ணாச்சி, தங்கச்சிகள் எது கேட்டாலும் யோசிக்காம கொடுங்க. மொத்த கணக்கையும் கடைசியா பாத்துக்கிடலாம். அண்ணா, என்னது? எதுக்காக இப்ப மொத்த வண்டியை எடுத்துட்டு வந்து நிக்கிற? சண்முகம், நீ வர்றதுக்குள்ள இவங்க ஆளாளுக்கு ஒரு கற்பனைக்கு போயிட்டாங்க. நீ என்னன்னா திடீர்னு வளையல் வண்டி எடுத்துட்டு வந்து நிக்கிற? இந்த வளையல் வண்டி கூட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு அவசர அவசரமா ஓடனியாக்கும். என்ன அண்ணாச்சி உறங்கிட்டாருனா சீக்கிரமா உறங்க வரலாம். அதுக்குதான் இந்த பேரு தங்கச்சின்னு இவ்வளவு மட்டும் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டுக்காரிக்கும் வாங்கி கொடுக்கணும். என்ன பிரசிடென்ட் முதல்ல டாக்டர் அம்மாவுக்கு தானே வளையல் வாங்கினாரு. அடப்பாவி. பிரசிடென்ட் சர்வால், டாக்டர் அம்மாவுக்கு வாங்கின அதே வளையல் டிசைனை காட்டவா? அப்படின்னா மைனிக்கு தான் நீ முதல்ல வலுவி வாங்கிருக்கல்ல. அதையும் கேக்குறீங்க? தங்கச்சிங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாதான் டாக்டர் அம்மா வளையல் போட்டுப்பாங்களாம். அதனாலதான் உறங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கூட்டு வந்துட்டாரு. நின்னு பேசிக்கிட்டு போய் வளையல்லாம் எடுங்க. போங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோங்க. போய் வேண்டியதை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மைனி. போய் எடுத்துக்கோங்க. நீங்க கூட வா. நான் ஆமா. சரி வாங்க வா. ரத்னா, 1000 தான் சொல்லு. பொண்ணுங்க கண்ணாடி வளையல் போடுறதே ஒரு தனி அழகு இல்ல? நிஜமாவே அழகா இருக்கு அறிவு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரத்னா, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. ஆனா நான் சொல்றது கேட்டு நீ டக்குன்னு கோவப்படக்கூடாது, சரியா? அப்ப நான் கோவப்படுற மாதிரி நீங்க கேட்க போறீங்க. கேளுங்க. நம்ம 2 பேரும் தனியா ஒரு சின்ன உலகமா வாழறதுக்கு வீடு பார்க்கலாமா, வாடகைக்கு? என்னாச்சு அறிவு? உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது? சேச்சா, சண்முகம் அப்படிலாம் யோசிப்பான்னு நினைக்கிறேன் ரத்னா. அப்புறம் என்ன அறிவு? நமக்கு இந்த வீடு இருக்கும்போது எதுக்கு தனி வீடு? ரத்னா, இப்ப சண்முகம் எதுக்காக இந்த மாதிரி வளையல் வண்டியை கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் வளையல் வாங்கறதுக்கு. அதுவும் எதுக்கு இன்னைக்கு திடீர்னு கூட்டிட்டு வந்தான்? அது பரணி சொன்னானு. அதான் பிரச்சனை. பாவம் சண்முகம் பரணிக்காக ஆசையா வளையல் வாங்கி கொடுக்கணும்னு கொடுத்திருக்காரு. ஆனா பரணி சிஸ்டர் இத போட்டுக்கிட்டா தங்கச்சிங்களா பாக்குறப்போ அண்ணன் தனக்கு மட்டும் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு நினைப்பாங்கன்னு பயந்துட்டாங்க. ஆமா அறிவு, வேண்டான்னு சொல்லலாம்ல. பரணி சொல்லிதான் அண்ணா அவரை கூட்டிட்டு வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. சண்முகம் ஆசைப்பட்ட வளையல், மல்லிப்பூ, பிரியாணி எதுவா இருந்தாலும் அவன் ஆசையா தனியா வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியுதா பாத்தியா? உண்மையிலேயே நாம இந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கல, அவனோட வாழ்க்கைக்குள்ளதான் குடியிருக்கோம். பாவம் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல. நாம ஒன்னா அவங்கள விட்டு வெளியூரோ இல்ல வெளிநாடோ போக போறதில்ல. இதே தெருவுல இல்ல அடுத்த தெருவுல கூப்பிடுற தூரத்துல, ஒரு போன் பண்ண 2 நிமிஷத்துல ஓடி வர தூரத்துல நம்ம அந்த மாதிரி வீடு பார்ப்போம். டெய்லி இங்க வருவோம், அரட்டை அடிப்போம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் தனித்தனியா வாழும் ரத்னா. என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அண்ணா இத பத்தி என்ன நினைக்கும்? சண்முகத்தை விட அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா சண்முகமும் பரணியும் நம்ம வாழ்க்கைக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம 2 பேரையும் எவ்வளவு நிம்மதியா வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கிறதான நாம காட்டுற நன்றி கடனா இருக்க முடியும். புரியுதுங்க. இங்க பாரு, இசக்கி முத்துப்பாண்டி அண்ணன் கூட அந்த வீட்டுல வாழ போறா. ஏற்கனவே வீரா சிவபாலன் கூட சேர்ந்துட்டா. இப்ப நந்தி மாதிரி நம்ம 2 பேரும் தான் உட்கார்ந்து இருக்கோம். இது உனக்கு தப்பா தெரியல ரத்னா?
பரணி சிஸ்டரும் சண்முகமும் தனியாவா இருக்க போறாங்க, கூட மாமா இருக்காங்க, கனி இருக்க போறா. இதோ நாம இங்க எங்கேயாவது பக்கத்து தெருவுல இருக்க போறோம், அவ்வளவுதானே. அதெல்லாம் சரிதான். அண்ணன் சம்மதிக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரத்னா, சரியா? உனக்கு இது ஓகேவா? ஓகே தாங்க. வடக்கே இருக்க ஐயனார் சாட்சியா? உனக்கு பிடிக்குமே அந்த செந்தூர் முருகன் சாட்சியா? நான் என் தலை மேல அடிச்சு சொல்றேன், உண்மையை தலை சொல்றேன். இது பாரு, சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் நீ வாப்பான்னு அவங்கிட்ட சண்டை தான்ல போட்டுட்டு இருந்தேன். இந்த பெரியாத்தா அவங்கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருந்ததா? சொல்லுங்க நீ. ஆமா அண்ணே, என்னமோ கோவமா தான் பேசிட்டு இருந்தாங்க. கேளு கேளு, நல்லா கேளு. நான் அவங்கிட்ட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி பாரு, நான் அவனோட கூட்டுக்காரியா இருந்திருந்தா அவனோட சண்டை போட்டிருப்பேனா? பாரு, நீயே சொல்லுடி. சண்முகம், எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. இந்த நாசமா போனவ ராசசிங்கத்தை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாவலே. எப்படி அவன் வெளியே வந்திருப்பான்? அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கோர்ட்ல பெயில் வாங்கிட்டாடுவ, அப்படிதான் கேள்விப்பட்டேன். அப்ப நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப என்ன திட்டத்தோட வந்திருப்பான்? அத நான் கண்டுபிடிக்க. கனி, நீ ஒன்னும் பயப்படாத, அண்ணன் இருக்கல, நான் பாத்துக்கிட்டேன். இல்லை, இதுல கூட்டு உள்ள போங்க. வா.